தெலங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 6 மாவட்டங்களில் இன்றும் கனமழை பொழியும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் காமரெட்டி, மேடக், சித்திப்பேட்டை, நிர்மல் மற்றும் அடிலாபாத் மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. வெள்ளத்தால் பெரும் சேதமடைந்துள்ள காமரெட்டி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளுக்குள் சேற்றுடன் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. கனமழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட காமரெட்டி மாவட்டத்தில் உள்ள நிசாம் சாகர் அணையின் அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டன. தெலங்கானாவில் கனமழை தொடங்கிய இந்த வாரத்தில் மேடக் மாவட்டத்தில் உள்ள 103 ஆண்டுகள் பழமையான போச்சாராம் அணை 1,82,000 கனஅடி தண்ணீரை தாங்கியுள்ளது. அணையின் கொள்ளளவை விட 2 மடங்கு நீரை 21 அடி உயரமும் 1.7 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட அணை தாங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளத் பாதிக்கப்பட்ட காமரெட்டி, மேடக் மாவட்டங்களை ஹெலிகாப்டர் மூலம் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பார்வையிட்டார். எல்லம்பள்ளி மற்றும் போச்சரம் திட்டங்களின் வெள்ள நிலைமையையும் வான்வழியாக ஆய்வு செய்தார். கனமழை வெள்ளத்தால் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ள நிலையில் வடக்கு மற்றும் வடகிழக்கு தெலங்கானாவில் உள்ள 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அடிலாபாத், குமரம்பீம், அசீபாபாத், முலுகு, மஹ்பூபாபாத், ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் ஹைதராபாத் மற்றும் சுற்று வட்டாரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.